ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா நான் ஒரு பெரிய பிரில்லியண்டா வரணும், அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஐடியா சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி எதையுமே நீ வளர்க்க முடியாது. ஒரு விஷயம் நீ கிடைக்கணும் அப்படின்னா நீ நல்ல பயிற்சி கொடுக்க பழகிக்கோ. பயிற்சி கொடுத்த அப்படின்னு வச்சுக்கேன், அது தானாவே வளரும் அப்படின்னு சொல்றாரு. லைக் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம் கரெக்டா? அதே மாதிரி நம்ம மூளைக்கும் நம்ம நல்ல பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அதாவது நம்மள நிறைய பேரை பார்த்திருப்போம். சிலர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு ஜாஸ்தி ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல, ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி அதே விஷயத்த பண்ணாலும் நான் மறந்து போயிடுறேன், எனக்கு ஏன் மெமரி பவரே இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணுவோம் கரெக்டா? ஆக்சுவலா மூளை அப்படிங்கிறது ஒரு தசை கரெக்டா? அதுக்கு நம்ம அதாவது சேம் பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மூளைக்கும் நீங்க நல்லா பயிற்சி கொடுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தினமும் ஒரே விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னாலே நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்காது. தினம் புது புது விஷயத்த கத்துக்கணும், சரியா? அதாவது இப்போ ஒரு புதுசா தினமும் ஒரே விஷயத்த நீங்க கேட்கும் போது அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், தினமும் கேட்டதுதான் இதை கேட்டா என்ன கேட்கலாம் நானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல நம்மளோட காதுக்கு, கரெக்டா? அதே மாதிரிதான் இப்ப புதுசா ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கும் போது மூளைக்கு அது உணவு கொடுக்குற மாதிரி. சோ அது நல்லா இன்னும் பிரிஸ்கா மாறும். நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, ஆனா நான் படிக்கும் போது என்னாச்சுன்னா எனக்கு தூக்கம் வருது, ஒரு பிரிஸ்கே இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, மூளை அப்படிங்கிறது அதாவது அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு பகுதி இருக்குல்ல, அதுல நம்ம என்ன செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா தினம் நெருப்ப செலுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தினமும் நீ நெருப்ப செலுத்தினா ஒரு நாள் அது தீயா மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கொஸ்டினை கேட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன். இப்போ அந்த பையன் அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா பேச்சை கேட்டு நல்லா என்ன பண்றான், படிக்கிறான், நிறைய விஷயத்த கத்துக்கிறான், மிகப்பெரிய ஆளா வரான். நம்ம நாட்டோட 11வது குடியரசுத் தலைவரா வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். சோ அவரு சொல்லுவாரு, புத்தகத்தை தேடி தேடி படிக்க வேண்டும், அறிவு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்குமே ஒரே அளவு மூளைதான் கொடுத்திருக்காங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ஒருத்தவங்க பிரில்லியண்டா இருக்காங்க, ஒருத்தங்க நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளோட தனித்திறமையை உருவாக்கிடுது. நம்ம தேடி தேடி கத்துக்கணும். எல்லாராலையுமே ஒரே விஷயம் இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா அது எல்லாராலையுமே முடியும். பட் அவங்க அந்த விஷயத்துக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், கரெக்டா? சரி, மூளைய நம்ம திறம்பட நம்ம மூளையை நல்லா பிரிஸ்கா வச்சுக்கிறதுக்கு சரியா சில வழிகளை மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அது என்னென்ன வழிகள், அது மூலமா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தினமும் என்ன ஆகும், ரொம்ப நேரம்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். லைக் நான் இப்ப சொல்ல போற அந்த சில விஷயங்களை ஒரு நாளைக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் நீங்க பண்ணுங்க. இப்ப புதிய விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கறதா மெயினா என்னோட பேச்சு. சோ அந்த புதிய விஷயத்த கத்துக்கிறதுக்கு சரி எந்தெந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறதா இப்ப நான் சொல்ல போறேன், ஓகேவா? நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். தினமும் புக்ஸ் படிக்கணும். சோ புக்ஸ் படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்டல் எக்ஸசைஸ், ஓகேவா? சோ நம்ம இதை கண்டினியூவா பண்றதுனால நம்மளோட மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும். சோ நம்ம எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றோமோ நம்மளோட ஸ்கில்ஸும் ரொம்பவே சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி. ஆக்சுவலா நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்றோமோ சோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும், கரெக்டா? சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நாளைக்கு 4 hours படிப்பாரு. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது முடிஞ்ச அளவு நம்ம படிக்கணும். சோ நம்மளோட பிரெயின் நல்லா பிரிஸ்கா மாறுறதுக்கு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா லாங்குவேஜ் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புதுசா நம்ம லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க, ஒரு விஷயத்த நம்ம புதுசா கத்துக்கணும். அப்போ நம்ம மொழி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதுல அந்த விஷயத்துக்கு இன்னொரு லாங்குவேஜ்ல அதை பத்தி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பிரெயின்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே என்ன ஆகும் சொல்றாங்க, ஒர்க் ஆகும். சோ ரெண்டுமே வேலை செய்யும் போது அது இன்னும் பிரிஸ்க் ஆகும், கரெக்டா? நிறைய பேர் பார்த்திருக்கீங்க நல்லா நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க. சோ அவங்ககிட்ட கான்பிடென்ட்டும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கான்பிடன்ஸ் ஜாஸ்தியாகும், ஏன்னா நம்ம ஸ்கில்ஸ் ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அதனால தினமும் அட்லீஸ்ட் புதுசா நீங்க கத்துக்கோங்க. நம்ம இங்கிலீஷ் அப்படின்னா அதுல கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும். தினமும் ஒரு 5 words 10 words அந்த மாதிரி புதுசா நீங்க கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்.
தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத கேம்ஸ் எதுலயுமே இன்வால்வ் ஆகாதீங்க. மோஸ்டா மெமரி கேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க இன்வால்வ் ஆக. லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா செஸ், லாஜிக்கல் திங்ஸ் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி. சில விஷயத்துல எப்படின்னா இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், இந்த பிக்சர்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு, நீங்க இதை வந்து யோசிங்க. சோ அந்த மாதிரி நீங்க திங்கிங், கிரியேட்டிவிட்டி இருக்கிற மாதிரி கேம்ஸ் அது மாதிரி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்து நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி எப்பவுமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? அங்க சில இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது எப்படின்னா, நீங்க நல்லா ஸ்பீடா ரைட் ஹேண்ட்ல எழுதுருவீங்க, ஆனா சிலர் லெஃப்ட் ஹேண்ட் இருப்பாங்க, அவங்க ரைட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். காலையில பிரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட்ல பண்றவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ அந்த மாதிரி பண்ணா நமக்கு அந்த பிரெயினுக்கு ஒரு நியூ பாத்வேயே உருவாகும். சோ அதுவும் நம்ம பிரெயினை வந்து இன்னும் சில விஷயத்த கத்து கொடுக்கறதுனால இன்னும் ரொம்ப பிரெயின் வந்து எனர்ஜெட்டிக்கா மாறும். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடணும். நம்ம சின்ன வயசுல இருந்தே கத்திருப்போம் இது. லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும், ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும், கரெக்டா? ஆனா ஒரே கொஸ்டினுக்கு 2-3 வேஸ் இருக்கும் ஆன்சர் சொல்யூஷன் வந்து நம்ம போடுறதுக்கு. சோ நீ எந்த விதமானாலும் யூஸ் பண்ணலாம், எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா, 2 ஃபார்முலா வச்சு நீ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், தெரியுமா? சோ வழிகள் எத்தனை இருந்தாலும் சொல்யூஷன் உனக்கு கரெக்டா கிடைக்கும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போதும், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், வழிகள் வந்து நம்ம நிறைய வந்து தேடணும். ஒரே வேலை மட்டும்தான் நம்மளால முடியும் அப்படிங்கறது இருக்கும். யோசிக்கணும், திங்க் பண்ணணும், புதுசா பண்ணணும். சோ நம்மளோட பிரெயின் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி எழுதுற பழக்கம் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா ஒரு விஷயத்தை எழுதும் போது நமக்குள்ள எப்படி ஒரு பிளானிங், நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான் டூர் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஆர்கனைசேஷன் என்னால பண்ண முடியும். அதுக்கு காரணம் நம்ம எழுதுறது. இந்த விஷயம் நம்ம பண்றோம், இதுக்காக நம்ம ஃபுட்டுக்கு செலவு பண்றோம், இந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியும், கரெக்டா? பிளானிங், ஆர்கனைசேஷன், இதனால என்ன ஆகும்னா கிரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும். சோ நம்மளால முடிஞ்சது எழுதணும். இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம் புதுசா, இந்த நாளைக்கு என்ன நம்ம கத்துக்க போறோம். சோ அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும். 7th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடைப்பயிற்சி. சோ நம்ம நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் செல்றது வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா இந்த விஷயத்த மட்டும் நம்ம பண்ணணும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆது நம்ம வந்து வாக்கிங் நம்ம பண்ணணும். சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயின் நல்லா ஷார்ப் ஆகும். சோ கண்டிப்பா நடங்க, ஓகேவா? இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஷுவல் வேய நீங்க மாத்த ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா டெய்லி அதே ரொட்டைன்ல நம்ம பண்றோம் அப்படின்னா பிரெயின் ஒரு ஆக்டிவா இருக்காது. அதே இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம், யூஸ்வலா நம்ம இன்னைக்கு பண்றதை விட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மூளை என்ன பண்ணும், நம்ம என்ன பண்றோம், இதை வேற மாதிரி பண்றோம், அப்ப நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பிரிஸ்கா ஆக்டிவா இருக்கும். 10th விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கம். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மூளை வந்து அதோட நினைவு இருக்குல்ல, சோ அந்த மெமரியை வந்து லாங் டேர்மா மாத்துறதுக்கு என்னன்னா நல்ல தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் இருக்காருல்ல, அவர் ஒரு நல்ல குட்டி நாப் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயத்த புதுசா யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு 7 to 8 hours ஆகுது நீங்க தூங்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு சின்ன விஷயமாவே இருந்தாலும் நீங்களா உங்க மைண்டுக்குள்ள கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ கால்குலேஷன் அது வந்து நம்ம திங்க் பண்ணுவோமா, சோ அப்ப பிரெயின் நல்லா பிரிஸ்க் ஆகும். எப்பவுமே பிரெயினுக்கு நம்ம வேலை கொடுக்கணும், கரெக்டா? நம்ம வேலை கொடுக்கும்போது டெய்லி ரொட்டைன் அதுல இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்களை அதுக்குன்னு நம்ம பிரெயினுக்காகவும் நம்ம என்னன்னா பிராக்டிஸ் கொடுக்கணும். பிராக்டிஸ் கொடுக்க என்ன ஆகும், ரொம்பவே அது வந்து ஒரு வேலிடா அது நம்மள சேஞ்ச் பண்ணும். 11th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தியானம். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நம்ம தியானம் பண்றதுனால நம்ம மூளைக்கு நல்ல ஒரு அமைதி, ரிலாக்ஸ் கிடைக்கும், கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும், ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைக் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா அது போக அது நெக்ஸ்ட் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸோ பாட்டோ இல்ல ஒரு போட்டோகிராஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அதுலயும் நீங்க டைம் கொடுத்து அதை பத்தியே நல்லா கத்துக்கோங்க. உங்க பிரெயின்
பிடிச்ச விஷயத்த செய்யும் போது ரொம்ப உற்சாகமா இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய விஷயத்த கத்துக்கோங்க. புதிய விஷயத்த நீங்க கத்துக்கும் போது டோபமைன் வந்து என்ன ஆகும்னா நல்லா ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலா எக்ஸாம்பிள் எப்படின்னா, சுந்தர் பிச்சை அவர் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு, சாஃப்ட்வேர்ல படிச்சு பெரிய பொசிஷன்ல இருப்பாரு. சோ அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் புதுசா கத்துக்கிறது, சரியா? அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல புதுசா கத்துக்கிறது. அப்ப நமக்கு கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நல்லா இதை படிச்சோம், இதுக்குதான் நம்ம வந்து போயே ஆகணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம நல்லா பண்ணலாம். நம்ம ஜீனியஸா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. லைஃப்ல எல்லா விஷயமே நம்ம மூளைக்கு நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். சோ மூளை அப்படிங்கிறது ஒரு பிறப்பிடத்துல இருந்து வர்றது கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு பயிற்சி அளிச்சு நீங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க செய்யறீங்களோ அந்த செயல்திறன் தான் வெளிப்படுத்தும். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு எந்த விதமான, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மெமரி பவர் இல்ல, எனக்கு கான்சென்ட்ரேஷன், எனக்கு வந்து நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாருமே சமந்தான், உங்க எல்லாராலையுமே முடியும். எல்லாருக்கும் சேம் ஈக்குவல் பிரெயின் தான் கொடுத்திருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ, கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு பண்றோமோ, ஒரே விஷயத்துல நம்ம ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் கொடுத்தா அது அதை விட்டு வெளியே போறதுக்கான சான்சஸே கிடையாது. அது யாராலையுமே அதை வந்து தடுக்கவே முடியாது. சோ நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இருக்காரு அப்படிதானே. அவர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியரா தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு கம்யூனிகேஷன்ல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். தினமும் என்ன பண்ணுவாராம், அவரோட மூளைய நல்லா ட்ரெயின் பண்ணி பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒலியை என்ன பண்ண முடியாது, காதால கேட்க முடியாது, ஆனா அதை கண்ணால பார்க்க முடியும். சரியா? காதால கேட்க முடியாது என்பதால் அது கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு அவரோட புது சிந்தனை மூலமா உருவானதுதான் இன்னைக்கு டெலிபோன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களாலையும் முடியும். சரியா? உங்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கே நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பீப்புளா தெரியறதுக்கு நீங்க உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. அவ்வளவுதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.